வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிருள்ளவரை மறக்காதீர்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களுக்கு உண்மையானவர்கள். நாம் கடன் கேட்கும் போது பெறப்படும் பதில்களை பொறுத்து அமைகிறது நம் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை. சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். வாழும் வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்று நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. பணத்தை வைத்து எடை போடுபவர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவு பாசத்தை காட்டினாலும் அது பயனற்றது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கி உங்கள் மனதை திசை திருப்பும் அற்புத கலையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு துரோகம் செய்பவர்களை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டிக் கொடுத்து விடுவார். நீங்கள் சரியான பாதையில் செல்லும் போது கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களுக்கு உதவிக்கு வரும். தன்னம்பிக்கையும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் கொண்டவர்கள் மட்டுமே காலத்தால் வீழ்த்த முடியாத வரலாறு படைக்க முடியும். அவர்கள் எப்போதும் யாரிடமும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் காக்க முடியாத ரகசியங்களை அடுத்தவனிடம் சொல்லிவிட்டு அவன் காப்பாற்றுவான் என்று நினைப்பது முட்டாள்தனம். பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டும் என்று அவசியம் இல்லை. உன் பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதும். உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான். உறவுகளிடம் பேசவிடாமல் விலக்கி வைப்பதும் பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான். வயிற்றை நிரப்பினால் போதும் என்று வாழ்பவர்களுக்கு வரப்போகும் ஆபத்து தெரியாது. நல்லதொரு அவமானத்துக்கு பின்புதான் சொல் பேச்சு கேட்கிறது மனது. ஒருவனுக்கு திறமைகள் இருந்தாலும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதும் முக்கியம். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கியமான விஷயங்களில் உபயோகமற்றவராகி விடுவார். பாதைகள் வெற்றியை தீர்மானிக்காது, பயணிப்பவனின் முயற்சியே வெற்றியை தீர்மானிக்கும். ஒரு வழி அடைக்கப்பட்டால் ஒரு வழி திறக்கப்படும். இதுதான் நீதி. சோர்ந்து விடாதே, வாழ்க்கை பயணிப்பதற்கே. உன் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். நண்பனையும் நேசி, எதிரியையும் நேசி. உன் வெற்றிக்கு துணை நிற்பவன் நண்பன், உன் வெற்றிக்கு காரணமானவன் உன் எதிரி. வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தேடுங்கள். மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. எல்லோரையும் காப்பாற்றிய ஒருவன் கடைசி காலத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் ஆகிறான். இளமைக்கும் முதுமைக்கும் வித்தியாசம் இதுவே. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.